தென்றலிலே ஒளி வாங்கி தேனாற்றில் உயிர் வாங்கி கன்றின் குரலினிலே அகரமெனும் கால் வாங்கி நின்று செல்லும் காவிரி அலைதனிலே நெடிய உடல் வாங்கி நடந்து மெல நடந்து நாணல் போல் பரவி இன்று நாடெங்கும் பரவிட்ட நற்றமிழே கன்னி தமிழே என கற்றோர் அவைதனிலே காலமெல்லாம் கண்ணதாசன் காத்து வந்த அன்னை தமிழுக்கு அடியவனின் முதல் வணக்கம். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். நாம் கருமை நிறத்தை காண்கிறோம். அதை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் துக்கம். அதை போலவே பச்சை நிறத்தை காண்கின்றோம். அதை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் செழுமை. வெண்மை நிறத்தை காண்கின்றோம். அதை வைத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சமாதானம். இவ்வளவு ஏன், நீங்கள் அணிந்திருக்கின்றீர்கள் அல்லவா சீருடை. இந்த சீருடையை வைத்து நீங்கள் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? நாம் எல்லாம் மாணவர்கள் என்கின்ற அந்த ஒரு அடையாளத்தை அறிந்து கொள்கிறோம். அதிலும் குறிப்பாக கூற வேண்டுமேயானால் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை 9, 10 மேல்நிலை கல்வி, இந்த அளவிலே நம்முடைய சீருடை கூட நம்முடைய அடையாளத்தை காட்டக்கூடியவனவாகத்தான் உள்ளன. இப்போது உங்களுக்கே புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாம் பார்க்கக்கூடிய அந்த பாடத்தலைப்பு என்னவென்று பார்ப்போமேயானால், மேல்நிலை 2ஆம் ஆண்டிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய, இறுதியாக 8வது ஏழில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நமது அடையாளங்களை மீட்டவர் என்ற தலைப்பை தான் நாம் இங்கு காண உள்ளோம். அடையாளம் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சுவடு, தடம், இதனைத்தான் நாம் அடையாளம் என்று கூறுகிறோம். ஒரு நபரை அல்லது ஒன்றினை அதை பற்றி கூறக்கூடிய அந்த ஒரு குறிதான் அடையாளம் என்பது. ஒரு தனி நபரை பற்றி நாம் கூற வேண்டுமானால் அவருடைய பெற்றோர் அல்லது தாத்தா இவரை வைத்து நாம் அவருடைய அடையாளத்தை கூறிவிடலாம். கிராமங்களில் இன்று கூட இருக்கும் யாராவது ஒருவரை பார்த்து, நீ அசலாக உன்னுடைய தந்தையின் அடையாளத்தை ஒத்துள்ளாய் என்று கூறுவார்கள். அப்போதுதான் நமக்குள்ளாக ஒன்று தோன்றும், நமது தந்தையானவர் என்னென்னவெல்லாம் செய்தார், நாம் என்னென்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும், இது போன்ற நிலைப்பாடுகள் அனைத்தும் நமக்குள்ளாக ஊறி எழும். இது தனிநபரை பற்றி. அதே வகையில் ஒரு இனத்தின் அல்லது ஒரு நாட்டின் அல்லது ஒரு மொழியினுடைய அந்த அடையாளத்தை நாம் காண வேண்டுமானால் வரலாறு என்பது அவசியமானதாக உள்ளது. இந்த வரலாறு தான் அனைவரினுடைய செயல்பாடுகளையும் நமக்கு காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்திலே நம்முடைய முன்னோர்கள் இந்த வரலாற்றை எழுதுவதிலே அவ்வளவு ஆர்வம் காட்டியவர்களாக இல்லை. மாறாக எங்கெங்கோ கல்வெட்டுகளிலோ அல்லது செப்பு பட்டயங்களிலோ அது போன்ற நிலைப்பாடுகளில்தான் தங்களுடைய வரலாறை ஆங்காங்கு சிறிதளவு குறிப்பிட்டுள்ளனர். அப்படிப்பட்ட வரலாறும் கூட முழுமையானதாக தொகுத்து எடுக்கப்படவில்லை. இதற்கெல்லாம் காரணம் அன்று இருந்த அந்த எழுத்து முறைகளும் பேச்சு வழக்கும் தான். இன்று இருக்கக்கூடிய முறையிலிருந்து முற்றும் மாறிய ஒன்றாகத்தான் அன்றைய சூழலில் இருந்தது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய வரலாறு என்பது பண்டைய காலத்திலே இருக்கக்கூடிய அந்த அரசர்களினுடைய வாழ்க்கை முறையை மட்டும் கூறினால் அது ஒரு சிறப்பான வரலாறாக இருக்காது, ஒரு சிறப்பான அடையாளமாக இருக்காது. ஏனென்றால் வசிக்கக்கூடிய அனைவரும் நாம் மன்னர்களாக வசிக்க முடியாது. அதற்கு மாறாக அங்கு வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களினுடைய செயல்பாடுகளையும் வாழ்க்கை முறைகளையும் கூறினால் மட்டுமே தான் அந்த வரலாறானது மிகச் சிறப்பானதாக அமையும். இப்படிப்பட்ட அந்த வரலாறுகளை எல்லாம் நமக்கு தொகுத்தளித்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள்தான். அவரைத்தான் நாம் இங்கு அடையாளங்களை மீட்டவர் என்ற தலைப்பிலே காண உள்ளோம். அந்த அளவிற்கு நம்முடைய அடையாளங்களை அவர் எந்த அளவிற்கு மீட்டு தந்துள்ளார், நாம் அவருடைய அந்த வழிகாட்டுதலில் நாம் என்னென்னவற்றையெல்லாம் பின்பற்றுகிறோம் என்பதை பற்றி நாம் இங்கு காணலாம். மயிலை சீனி வேங்கடசாமி, இதனுடைய விரிவாக்கம் என்னவென்று பார்ப்போமேயானால் மயிலாப்பூர் சீனிவாசன் வேங்கடசாமி என்பதுதான். சீனிவாசன் என்பது இவருடைய தந்தையின் பெயர். மயிலாப்பூரிலே பிறந்தவர் 1900 பிறந்தவர். தந்தை சீனிவாசன் சித்த மருத்துவராக பணியாற்றியவர். இவருடைய மூத்த சகோதரரும் சித்த மருத்துவர். அவரை அடுத்து இருக்கக்கூடிய கோவிந்தராஜன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சகோதரர் அண்ணன், அவரும் தமிழாசிரியராக பணியாற்றியவர். தந்தையானவர்
சித்த மருத்துவர், ஒரு சகோதரனும் சித்த மருத்துவர், அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் தமிழாசிரியர். நன்கு நாம் இங்குதான் ஆராய வேண்டும். ஒரு மருத்துவர் நுணுகி ஆராயக்கூடிய ஒரு திறனை பெற்றிருப்பார். ஒரு தமிழாசிரியர் தமிழ் மீது மிகப்பெரிய பற்று உடையவராக இருப்பார். இந்த இரண்டும் சேர்ந்து மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தருகிறது. அவரே கூறுகிறார், என்னுடைய தமிழ் பற்று என்பது முன்னோர் தந்த சீதனம் என்று குறிப்பிடுகிறார். அதை போலவே ராமாயணம், மகாபாரதம், வேறு சில ஏட்டுச்சுவடிகளும் எங்களுடைய இல்லங்களில் இருக்கும். அந்த இல்லங்களில் இருக்கக்கூடிய அந்த ஏட்டுச்சுவடிகளை எல்லாம் நான் எடுத்து படிக்கக்கூடிய நிலையில் அதனுடைய பொருள் எனக்கு விளங்காது, படிக்கவும் தெரியாது. இவைதான் பிற்காலத்தில் நான் தெளிவாக படித்து இதிலே ஆய்வு செய்ய வேண்டும் என்று என்னை வற்புறுத்தியதாக அவர் கூறுகிறார். கல்வெட்டுத்துறைக்கு இவைதான் எனக்கு அடிகோலின என்றும் கூறுகிறார். சாதாரணமாகவே ஒரு வழக்கை அல்லது ஒரு கருத்தை தொகுத்து எழுதக்கூடிய அந்த ஒரு சூழலில் தாமாக தன்னுடைய அனுபவங்களை எழுதக்கூடியவர் அல்ல. மாறாக அனைத்து அனுபவங்களையும், அனைத்து செயல்பாடுகளையும், அனைத்து கருத்துக்களையும் ஒன்றாக தொகுத்து அனுபவத்தில் முதிர்ந்த ஆசான்களிடத்திலே காட்டக்கூடியவர். அவ்வாறு நாம் குறிப்பிடுவோமே ஆனால் விபுலானந்தர், சேத்த சர்க்குணர், தேப்போமி, திருவிக்கா, கா சுப்பிரமணியனார் இவர்கள் அனைவரும் சீனி வேங்கடசாமி அவர்களினுடைய குருவாக கொல்லப்பட்டவர்கள். அவர்களினுடைய வழிகாட்டுதல்களில்தான் இவருடைய ஆய்வு பயணமானது சிறப்புற அமைந்திருந்தது. அவர்களிடத்தில் கொண்ட அந்த பற்றின் காரணமாக, நெருக்கத்தின் காரணமாக ஊழியன், குடியரசு, செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லக்ஷ்மி இது போன்ற அந்த இதழ்களில் எல்லாம் இவருடைய படைப்புகள் வெளிவரத் தொடங்கின என்றும், நாம் எழுதக்கூடிய அந்த படைப்புகள் அனைத்தும் வெளிவரத் தொடங்கக்கூடிய அந்த ஒரு சூழலில்தான் மென்மேலும் நம்முடைய ஆய்வு பணியானது சிறப்புற அமையும். இதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இத்துணை இதழ்களிலும் இவருடைய படைப்புகள் வெளிவந்தன. இவ்வாறெல்லாம் வெளிவரும்போது அவரை மிஞ்சிய ஒரு ஆர்வம் அவருக்கே தானாக பீரிட்டு எழுந்தது என்றால் அதுதான் உண்மையும் கூட. சீனி வேங்கடசாமி அவர்களினுடைய கால்கள் அனைத்தும் அறிவின் வாயில்களை நோக்கியே நடந்து கொண்டிருக்கும். எந்த நேரம் பார்த்தாலும் ஆராய்ச்சி சம்பந்தமாக சிந்திக்கக்கூடியவர், புதிய தகவல்களை தரக்கூடியவர், புதிய வார்த்தைகளை தரக்கூடியவர், இருட்டடிக்கப்பட்ட பக்கங்களுக்கு ஒளியூட்டக்கூடிய வல்லமையை கொண்டவர், பொய்மையை மறுத்து உண்மைக்கு மெருகூட்டக்கூடியவர். இந்த அளவிலே இருந்தவர்தான் சீனி வேங்கடசாமி அவர்கள். இவரை பற்றி கூறும்போது பாரதிதாசனே மிகவும் சிறப்பாக கூறியிருப்பார். இவருடைய ஆரம்ப கால அந்த பணி எதிலிருந்து தொடங்கியது என்றால் 1934 சிந்தாதிரிப்பேட்டையில் தேப்போமி அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டிலே சேத்த சர்க்குணரார் கிறித்தவமும் தமிழும் என்ற தலைப்பிலே பேசுகிறார், உரையாற்றுகிறார். அந்த உரையாடலை கேட்டவுடன் அந்த உரையாடலை தொகுத்து இவருடைய ஆய்வு முறைகளையும் கொண்டு வந்து கிறித்தவமும் தமிழும் என்ற ஒரு நூலாக படைக்கிறார். இதுதான் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களினுடைய முதல் நூல். கட்டாயமாக நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். இவருடைய முதல் நூல் கிறித்தவமும் தமிழும் என்பதுதான். இப்படியெல்லாம் அவர் எழுதக்கூடிய நிலையில் ஒரு மதத்தை மட்டும் எழுதியுள்ளார். மேலும் பிற மதங்களையும் நாம் குறிப்பிட வேண்டும் என்று எண்ணிய அவர் பௌத்தமும் தமிழும், சமணமும் தமிழும் என்றெல்லாம் அந்த ஒவ்வொரு மதத்தையும் வைத்து அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தமிழுக்கு என்னென்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள் என்பதையும் சேர்த்து கூறுகிறார். அதை போலவே இவருக்கு ஆரம்பத்திலேயே ஒரு ஆர்வம் வந்ததென்று நான் உங்களிடத்தில் கூறினேன். அறியாத அந்த ஏட்டுச்சுவடிகளை படிக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு எடுத்துக்காட்டாக இவர் வட்டெழுத்து, கோல் எழுத்து இது போன்ற எழுத்துக்களுக்கென தனிப்பட்ட முறையில் பயிற்சி எடுத்துக்கொள்கிறார். பயிற்சி எடுத்துக்கொண்டு அவற்றையும் படிப்பதற்கு ஆரம்பிக்கிறார். படிப்பதன் விளைவாகத்தான் கல்வெட்டுத்துறையிலே அவரால் சிறந்து விளங்க முடிந்தது. இத்தோடு மட்டுமல்லாமல் வரலாற்று ஆய்விற்கு செல்கிறார். வரலாற்று ஆய்வு என்பது கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்த அந்த மன்னர்களை பற்றியது.
ஏனென்றால் வரலாறு தான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு வரையறையை தரும். அந்த வரையறையை வைத்துத்தான் நாம் என்னென்ன நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும். அப்படி இவர் ஆராயும் போது மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன் இவர்களை பற்றியெல்லாம் ஆய்வு நூல்களை எழுதுகிறார். அதை அடுத்து 3ஆம் நந்திவர்மனை பற்றியும் ஒரு நூல் எழுதுகிறார். 3ஆம் நந்திவர்மனை பற்றி எழுதப்பட்ட முதல் நூல் இதுதான். நான் முன்னரே கூறினேன், மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் எழுதிய முதல் நூல் கிறித்தவமும் தமிழும். 3ஆம் நந்திவர்மனை பற்றி முதலில் நூல் எழுதியவர் மயிலை வேங்கடசாமி. இந்த 2 வகையிலே நீங்கள் பகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒரு நூலையும் எழுதுகிறார். அதை போலவே கொங்கு நாட்டார்கள் அவர்களினுடைய வரலாறையும் எழுதுகிறார். சங்க இலக்கிய மன்னர்களை பற்றிய வரலாறையும் எழுதுகிறார். சங்க இலக்கியத்தை அடுத்து சங்க மருவிய காலத்தை ஆண்ட களப்பிரர்களினுடைய அந்த வரலாற்றையும் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது களப்பிரர் ஆட்சியில் தமிழகம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும், களப்பிரர் ஆட்சியானது தமிழகத்திலே இருண்ட காலம் என்று கூறுவோம். ஆனால் நன்னெறி நூல்கள் யாவும் தொடங்கப்பட்ட காலம், வெளிவந்த காலம் என்னவென்று பார்ப்போமே ஆனால் களப்பிரர்களினுடைய காலம்தான். அந்த ஒரு நோக்கிலே இவர் இந்த நூலையும் எழுதி முடிக்கிறார். இந்த களப்பிரர்கள் ஆட்சியில் தமிழகம் என்பது ஒரு களப்பிரர்களினுடைய ஆட்சியானது நமக்கு எந்த அளவிற்கான நன்னூல்களை தந்தன என்பதை கூறக்கூடிய புத்துயிரூட்டக்கூடிய ஒரு நூலாக எழுதி முடிக்கிறார். அதை போலவே கலையியல் ஆராய்ச்சியை செய்கிறார். இந்த கலையியல் ஆராய்ச்சி, கலை என்றால் நமக்கே தெரியும், அழகு மிகுந்ததுதான், அனைவரையும் கவரக்கூடிய ஒன்று. கலையை விரும்பாத ஒருவர் இருக்க வாய்ப்பே இல்லை. நம்முடைய மயிலை சீனி வேங்கடசாமி அவர்களே ஆரம்பத்தில் ஓவியத்தை கற்றவர்தான், ஓவிய கலையிலே வல்லவர். ஆனால் இன்றைய சூழலில் கலை என்பது நம் மத்தியில் எவ்வாறு இருக்கிறது என்றால், திரைப்படம், பாடல் கேட்பது, இவ்வகையில்தான் நம்முடைய கலையானது ஒதுங்கி போயிருக்கிறது. ஏதோ ஒற்றை பாதையில் செல்லக்கூடிய ஒரு நிலையில் நாம் எல்லாம் தள்ளப்பட்டுள்ளோம். வேறு கலைகளை எல்லாம் நாம் எடுத்து ஆள்வது இல்லாத ஒன்றாக இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இன்றைய சூழலில் அந்த கலைகள் அனைத்தும் மீட்டு உருவாக்கம் நம்மிடத்திலே இல்லாத ஒன்றுதான். அதையெல்லாம் கற்று நாம் அனைத்து கலைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதையும் கூறுகிறார். அதற்காக இவர் எழுதிய நூல் என்னவென்று பார்ப்போமே ஆனால், தமிழர் வளர்த்த அழகு கலைகள். இதிலே பல்வேறு வகையான கலைகளை கூறுகிறார். இந்த ஒரு நூலானது தமிழக அரசின் முதல் பரிசினை பெறுகிறது. இவருடைய முதல் நூல் கிறித்தவமும் தமிழும். 3ஆம் நந்திவர்மனை பற்றி தமிழிலே முதல் நூல் எழுதியவரும் இவர்தான். தமிழக அரசினுடைய முதல் பரிசு வாங்கிய நூல், இப்போ அந்த அழகு கலையை பற்றி சொன்ன நூல் தான் தமிழர் வளர்த்த அழகு கலைகள். அந்த ஒரு நூல் தான். இந்த நூலோட முன்னுரையில் அவரே சொல்கிறாரு, தற்கால தமிழகமானது தன்னுடைய பாரம்பரியத்தை மறந்த ஒரு தமிழகமாக இருக்கிறது. கலை என்று, கலை என்றாலே நாம் அனைவரும் விரும்பி செல்லக்கூடிய ஒரு கலையாக எதை பார்க்கிறோம் என்றால் இந்த திரைப்படத்தையும் இசை கலையையும் தான் என்று வருத்தமுற்று அவரே எழுதுகிறார். அந்த அளவிற்கு நாம் நம்முடைய கலையிலே திரைத்துறையை மட்டுமே நம்பி உள்ளோம், இசையை மட்டுமே நம்பி உள்ளோம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஓவியக்கலை, சிற்பக்கலை, இது போன்ற பல்வேறு கலைகளையும் நாம் கற்று உணர வேண்டும் என்று கூறியவர். அதற்கேற்ப நம்முடைய கலை அடையாளத்தை மீட்டு தந்தவரும் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள்தான். இந்த கலைக்காக இவர் எழுதிய வேறு நூல்கள் பார்க்கும்போது நுண்கலைகள் என்ற ஒரு நூலையும் எழுதுகிறார். அதற்குள்ளாக நாம் செய்யக்கூடிய நுண்ணிய கலைகளையும் குறித்து கூறுகிறார். அதை போலவே இறைவன் ஆடிய தாண்டவங்கள் நமக்கே தெரியும் 7. அந்த இறைவன் ஆடிய 7 வகை தாண்டவங்கள், அந்த ஒரு நூலையும் எழுதுகிறார். அந்த கலைகளையும் நாம் கற்க வேண்டும் என்று கருதுகிறார். அதை போலவே வேறு ஒரு அந்த கலை நூலையும் எழுதுகிறார். இசைவாணர் கதைகள் என்ற ஒரு நூலையும் எழுதுகிறார். இந்த அத்துணை நூலுமே கலையியல் துறையில் மிகவும் நுட்பமான நூலாக திகழ்கின்றன. கலை பற்றி முழுமையாக கூறக்கூடிய ஒரு நூலாக தமிழர் வளர்த்த அந்த கலை நூலானது திகழ்கிறது. இன்று வரையில் அந்த நூலை மிஞ்சிய ஒரு நூலானது மிக தெளிவாக வந்ததாக தெரியவில்லை.
அதை போல பார்ப்போமேயானால் இவருடைய அந்த இலக்கிய ஆராய்ச்சி எதிலிருந்து தொடங்கியது? நம்மில் பலரும் இலக்கியத்தை பற்றி ஆய்வு செய்கிறோமே தவிர முழுமையான ஒரு ஆய்வை செய்து முடிப்பதில்லை. அதற்கென புதிய புதிய சொற்களை நாம் கண்டறிவதும் இல்லை. இருக்கக்கூடிய சொற்களையே மாற்றி நாம் பொருள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் புதிய சொல்லாடல்களை அதிகமாக தந்து இலக்கிய ஆராய்ச்சியை தந்தவர் இவர்தான். 1962 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் பேசுகிறார். அன்று முதலாக இலக்கியம் சார்ந்த பல்வேறு செய்திகளை திரட்ட செல்கிறார், பல்வேறு சொற்களை திரட்டுகிறார். அது முதலாக சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் இது போன்ற நூல்களில் எல்லாம் மிகப்பெரிய அளவிலே ஈடுபாடு கொள்கிறார். அதன் காரணமாக எழப்பட்ட நூல்கள்தான் பழந்தமிழர் வணிகம் என்றொரு நூலை எழுதுகிறார். கொங்கு நாட்டு வரலாறு, தமிழ் நாட்டு வரலாறு என்ற நூல்களை எல்லாம் படைக்கிறார். இந்த தமிழ் நாட்டு வரலாறு என்கின்ற ஒரு நூலானது தமிழ்நாட்டினுடைய முழுமையான வரலாறை கூறக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. எந்த ஒரு நூலும் தரக்கூடாத பல்வேறு தகவல்களை திரட்டி தரக்கூடிய ஒரு நூலாக அமைகிறது. இந்த நூல் மிக சிறப்பு வாய்ந்த நூலாகவும் அவருடைய இலக்கிய பயணத்திலே மிக சிறந்த ஒரு நூலாக, புதிய புதிய ஆய்வுகளை தரக்கூடியதாக, புதிய புதிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கக்கூடியதாக, நமக்கெல்லாம் மீட்டு உருவாக்கத்தை தரக்கூடிய ஒரு நூலாக தமிழ் நாட்டு வரலாறு என்ற ஒரு நூலானது இருக்கிறது. இது முழுமையும் அந்த சங்க காலத்தை பற்றிய அந்த மன்னர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இவர் தமிழ் மொழியை மட்டும்தான் ஆய்வு செய்தாரா என்றால் அதனுடைய துளு மொழியையும் சேர்த்து ஆய்வு செய்கிறார். செய்யுள் சாசன மஞ்சரி என்றொரு நூலை எழுதுகிறார். அந்த ஒரு நூலானது தமிழிலே இருக்கக்கூடிய அந்த செய்யுள்களை எல்லாம் திரட்டி தரக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. அதை போல நாம் பார்க்கும்போது மறைந்து போன தமிழ் இலக்கியங்கள் என்ற ஒரு நூலை எழுதுகிறார். 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்ற நூலையும் எழுதுகிறார். இதிலே 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியம் என்கிற நூலானது ஒவ்வொரு நூற்றாண்டாக தனித்தனியாக குறிப்பிட்டு அந்தந்த நூற்றாண்டிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதை மிக தெளிவாக உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரை அதிலே நம்முடைய தமிழ் மொழியிலே என்ன மாதிரியான மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை அனைத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. அதை போலவே மறைந்து போன தமிழ் நூல்கள், இந்த ஒரு நூலானது தமிழிலே அக்காலகட்டத்தில் இருந்து இன்றைய காலச்சூழலில் கிடைக்காமல் இருக்கக்கூடிய பல நூல்களை எடுத்து காட்டுகிறது. ஏறத்தாழ 333 நூல்களை மறைந்து போன தமிழ் நூல்களாக இந்நூலானது காட்டிச் செல்கிறது. இதன் மூலம் 333 நூல்களை தொகுத்து தரக்கூடிய நிலையிலே அவர் எழுதியிருக்கிறார் என்றால் அன்னாரினுடைய அந்த மொழி புலமையை நாம் கண்டிப்பாக போற்றியே ஆக வேண்டும். இந்த இலக்கிய புலமையையும் நாம் அனைவரும் பின்பற்றியே ஆக வேண்டும். அதை அடுத்த நிலையில் நாம் எல்லாம் பார்க்கும்போது பன்முக ஆராய்ச்சி. நான் முன்னரே கூறியதைப் போல மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் ஆங்கிலம், பாலி, சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம் போன்ற நூல்களையும் மிக தெளிவாக கற்றுத் தேர்ந்தவர். அதனால்தான் மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாசம் என்ற ஒரு நூலை தமிழிலே மொழிபெயர்த்து தருகிறார். அந்த அளவிற்கு வெவ்வேறு நூல்களிலும் மொழி புலமை மிக்கவராக இவர் இருக்கிறார். அதை போலவே சிறுபாணன் சென்ற அந்த பாதையையும் வடித்து காட்டுகிறார். ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியவியல் என்ற அந்த ஒரு முறையிலேயே தமிழ் மொழியும் இருக்கிறது, வேறு மொழியும் இருக்கிறது, தமிழர்களினுடைய பண்பாடும் இருக்கிறது, வேற்றாரினுடைய அந்த பண்பாடும் இருக்கிறது. இதையெல்லாம் மாற்றி திராவிடவியல் என்றொரு இயலை ஆரம்பிக்கிறார். இதற்குள்ளாக திராவிட மொழி குடும்பங்கள், திராவிட இனங்கள் இவற்றை ஒன்றாக சேர்த்து சற்று பிரித்து காண்பிக்கிறார். அதுதான் வருங்காலகட்டத்தில் தமிழியல் என்று மாறியுள்ளது. இன்றெல்லாம் நம்முடைய மொழி தமிழ், நாம் வசிக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, இப்படிப்பட்ட அந்த ஒரு சிறப்பு பெயர்கள் எல்லாம் நம்மை நாடி வந்திருக்கிறது என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த இந்தியவியல் திரிந்து திராவிடவியல் வந்து
அந்த திராவிடவியலும் திரிந்து இன்று தமிழியலாக மாறியுள்ளது என்றால் அது கண்டிப்பாக மயிலை சீனி வேங்கடசாமி ஐயா அவர்களினுடைய முயற்சி என்றும் நாம் கூறலாம். இவரை பற்றி கூறும்போது விபுலானந்தர் கூறுவார், இவர் வயதிலே இளைஞர், ஆராய்ச்சியிலே முதியவர், நல்லோருடன் பழக்கம் கொள்ளக்கூடியவர், நல்லொழுக்கம் மிகுந்தவர் என்றெல்லாம் இவரை சிறப்பித்து கூறுகிறார். அந்த அளவிற்கு எந்த ஒரு செயலிலும் மிக தெளிவான நுண்ணிய முறையில் பொருள் காணக்கூடிய அனைத்து நிலைகளிலும் சிறந்து ஓங்கியவர் மயிலை சீனி வேங்கடசாமி ஐயா அவர்கள்தான். இவருக்கு என்னென்ன சிறப்புகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றன என்று நாம் பார்ப்போமேயானால் 1962 எழுத்தாளர் சங்கமானது கேடயம் வழங்கி சிறப்பிக்கிறது. அதையடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழகமானது தமிழ் பேரவை செம்மல் என்றொரு விருதை வழங்கி சிறப்பிக்கிறது. சென்னையில் நடைபெற்ற மணிவிழா கூட்டத்தில் இவருக்கு தமிழ் பேரறிஞர் என்றொரு பட்டமும் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ஐயா அவர்களினுடைய அனைத்து சொல்லடைவுகளும் அம்சிறை தும்பி, அதாவது அஞ்சிறை தும்பி என்றொரு தலைப்பிலே செந்தமிழ் செல்வி இதழில் வெளிவருகிறது. இவரே எழுதும்போது கூறுவார், நான் கதைகளையும் வசனங்களையும் எழுதுபவன் அல்லன், மாறாக இலக்கியங்களையும் வரலாறுகளையும் ஆராய்ச்சிகளையும் எழுதக்கூடியவன். அதனால்தான் என்னுடைய நூலை படிக்கக்கூடியவர் குறைவாக இருக்கிறார்கள் என்று தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்திருப்பார். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, நாமும் கூட அப்படித்தான். எங்கு கதையாக, எங்கு வசனமாக, எது மிக எளிதாக, எது படிப்பதற்கு சுவையானதாக இருக்கிறதோ அதை நாடித்தான் நம்முடைய உள்ளமும் சென்று கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் சென்றால் நம்முடைய அடையாளம் என்று மீளும். எப்போது நம்முடைய அந்த தொன்மையானது தமிழ் மொழியினுடைய சிறப்பானது மற்றவர்களை சென்றடையும் என்பதை நீங்கள் எல்லாம் சற்று உற்று நோக்க வேண்டும். இதையெல்லாம் எண்ணி நாமும் நம்முடைய அடையாளங்களை பின்வரக்கூடிய சந்ததியினருக்கு சிறப்பான முறையில் தந்தால்தான் அவர்களுடைய வாழ்க்கையை தெளிவாக நடத்த முடியும். முற்காலத்தில் நடைபெற்ற செயல்கள்தான் எதிர்காலத்தின் இலக்குகளை மிக தெளிவாக நிர்ணயிக்கும். அந்த வகையிலே நாமும் வழியமைத்து தர வேண்டும். நாம் இப்போது பார்த்த இந்த பாடப்பகுதி யாரை பற்றியது என்பதை நாம் தான் மீண்டும் காணப்போகிறோம். காணும்போது இந்த அடையாளங்களை மீட்டவர் யார் என்று கூறினோம்? மயிலை சீனி வேங்கடசாமி தான். மயிலையிலே பிறந்தவர், சீனிவாசன் தந்தை, வேங்கடசாமி இவருடைய பெயர். ஆரம்ப காலகட்டத்தில் இதழாசிரியர், பிறகு 25 ஆண்டுகள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர். இந்நிலையிலெல்லாம் இருந்து வந்த இவருடைய இளமை காலத்தை பற்றி கூறும்போது, எனக்கு தமிழ் பற்று என்னுடைய முன்னோர்களின் வழி வந்த சீதனம் என்று கூறுகிறார். அதை அடுத்து அவர் கூறும்போது நம்மிடத்திலே இந்த வரலாற்று ஆராய்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையும் கூறுகிறார். இந்த வரலாற்று ஆராய்ச்சியிலே அவர் எடுத்துக்கொண்ட அந்த காலகட்டம் என்பது கிபி 3 9ஆம் நூற்றாண்டு வரை நரசிம்மவர்மன், மகேந்திரவர்மன், 3ஆம் நந்திவர்மனை பற்றியெல்லாம் கூறுகிறார். அதை எடுத்து காணும்போது அவருடைய அந்த முதல் நூல் என்னவென்று கூறினோம்? கிறித்தவமும் தமிழும். சரிங்களா? நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது. அவருடைய முதல் நூல் கிறித்தவமும் தமிழும். நான் இதை 3வது தடவையாக சொல்கிறேன், இருந்தாலும் நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. அது மாதிரி பார்க்கும்போது 3ஆம் நந்திவர்மனை பற்றி முதல் நூல் எழுதினவரும் மயிலை சீனி வேங்கடசாமி ஐயா அவர்கள் தான். தமிழக அரசினுடைய முதல் பரிசினை வாங்கிய அந்த ஒரு நூலும் பழந்தமிழர் வளர்த்த கலைகள் என்கின்ற அந்த ஒரு நூல்தான். வரலாற்றிலே அவர் அந்த அளவிற்கு ஆய்வு செய்கிறார். அதையடுத்து அழகு அதிலே செய்யும்போது கலை ஆராய்ச்சி, அழகு சம்பந்தமான அந்த ஆராய்ச்சி, தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அந்த அழகியல் சார்பான அந்த ஆராய்ச்சியிலே இவர் எழுதிய நூல்கள் நுண்கலைகள். குறிப்பிட்டு சொல்லும்போது பழந்தமிழர் வளர்த்த கலைகள் என்ற நூல் தான். இதுதான் முதல் பரிசு வாங்கியது அப்படின்னு சொன்னோம். அதடுத்து பார்த்தோம்னா நுண்கலைகள், 7 வகை தாண்டவங்கள், இது மாதிரியான நூல்களை எல்லாம் எழுதுகிறார். இலக்கிய ஆராய்ச்சி இவருக்கு எப்போது வந்தது? 1962 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய அந்த சொற்பொழிவின் மூலமாகத்தான். அதையடுத்து சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், இந்த நூலை எல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக களப்பிரர் ஆராய்ச்சி, தமிழ்நாட்டு ஆராய்ச்சி, இதையெல்லாம் செய்து முடிக்கிறார். அதை அடுத்து பார்க்கும்போது பன்மொழி புலமை என்று கூறும்போது தமிழ்மொழி மட்டுமல்லாமல்
ஆங்கிலம், பாலி, கன்னடம், தெலுங்கு, சமஸ்கிருதம் இந்த மொழிகளிலெல்லாம் அவருக்கு புலமை இருக்கிறது. இவருடைய ஒட்டுமொத்த சொல்லடைவுகளும் செந்தமிழ் செல்வி என்ற இதழிலே வருகிறது. இவருடைய சிறப்பு பெயர் என்னவென்று பார்ப்போமேயானால் தமிழ் பேரவை செம்மல், தமிழ் பேரறிஞர், அந்த கேடயம் வழங்கி சிறப்பித்தல், இது எல்லாம் நம்ம அவருடைய சிறப்பு பெயராக இருக்குது. ஐயா அவர்களோட கூற்றுலாம் நம்ம என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப என்னுடைய தமிழ் பற்று மூதாதையார் தந்த சீதனம்னு சொல்கிறாரு. அதை அடுத்து சொல்ல வரும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தற்கால தமிழக மக்களானவர்கள் நம்முடைய பெருமையை நாம் மறந்து செல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். கலை என்பது சினிமா, இசையை நம்பி செல்கிறார்கள். இந்த ஒரு கூற்றை கூறுகிறார். அதை அடுத்த கூற்றாக கூறும்போது வசனங்களையும் கதைகளையும் எழுதுபவன் நான் அல்ல, அந்த ஒரு கூற்றையும் சொல்கிறார். இவ்வகையில் இருக்கக்கூடிய இந்த பாடப்பகுதியில் நாம் பார்த்தவர் மயிலை சீனி வேங்கடசாமி. இவரை பற்றி நாரண துரைக்கண்ணன் அவர்கள் ஒரு கூற்று சொல்கிறார். 5 அடிக்கு குறைவுடைய குரல் வடிவம் உடையவர். 5 அடி என்பதே குறைவான உயரம்தான், அதைவிட குறைவான இந்த வடிவம் உடையவர், வட்ட முகமுடையவர், பேசுவதற்கு துடிக்கக்கூடிய அந்த இதழ்களை உடையவர், தோளிலே ஒரு துண்டினை போட்டு இரு மார்பகங்களிலும் தவழக்கூடிய அளவிலே துண்டினை போடக்கூடியவர், தன்னுடைய இடது கரத்திலே புத்தக பையை சுமக்கக்கூடியவர், கன்னிமாரா நூலகத்தில் இருந்து வெளிவரக்கூடியவர் அவர்தான் சீனி வேங்கடசாமி என்று கூறுகிறார். எளிமைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்தவர்தான் மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள். அதை போலவே இறுதி வரையிலும் திருமணம் செய்து கொள்ளாமல் தமிழையே நேசித்தவர், பல்வேறு தமிழ் பிள்ளைகளை தம்மிடத்திலே திருமணம் செய்யாமல் ஈன்றெடுத்த ஒரு தனி பெருமை வாய்ந்தவர். இவரை பாரதிதாசன் கூறும்போது தாம் கெட நேர்ந்த போதும் தமிழ் கெடல் ஆற்றா அண்ணல் வேங்கடசாமி என்பேன் என்று புகழ்ந்து கூறியுள்ளார். தமிழ் பெருமக்கள், தமிழ் பேரறிஞர்கள் ஆங்காங்கு நிரம்பியிருப்பார்கள். மயிலையிலே எவ்வாறு மயிலை சீனி வேங்கடசாமி இருந்தார்களோ அதை போலவே நம்முடைய பகுதியிலும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் பெருமக்கள் பெரும் பகுதியாக பெருந்திரளாக இருந்திருப்பார்கள். அவர்களை பற்றி நாம் அறிந்திராமல் இருந்திருப்போம். இனியாவது நம்முடைய அடையாளங்களை மீட்க வேண்டுமானால் நம் பகுதியில் வாழ்ந்திருந்த அந்த தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் கவிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் யார் என்பதை நாம் தான் தேட வேண்டும். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, உங்களுடைய பகுதியில் எப்படிப்பட்ட அந்த தமிழ் பேரறிஞர்கள் வாழ்ந்தார்கள், அருகில் உங்களை சார்ந்த பகுதியில் யார் யாரெல்லாம் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தொகுத்து மயிலை சீனி வேங்கடசாமி ஐயா அவர்களை பற்றிய பிற தகவல்களையும் நீங்கள் தெளிவான முறையில் அறிந்து கொண்டு மிகச் சிறப்பான மதிப்பெண்களை பெற வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி, வணக்கம்.